சோஷியல் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே துவக்கி இப்பொழுதே 2 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டொன்றுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது விரிவடைய வேண்டும். இன்னும் நிறைய பேர் இதில் சேர்ந்து இந்த கல்விப் பணியை அவர்கள் நிறைய மாணவர்களுக்கு அளிக்கின்ற வகையில் இந்த கல்விப் பணி தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நமக்கு வாய்ப்பு அதிகம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்றைக்குமே கல்வியில் முன்னணியாக உள்ள மாநிலம். அதே நிலைமை நீடிக்குமா என்பது சந்தேகம். காரணம், இன்றைக்கு பல மாநிலங்கள் கல்வியில் போட்டி போட்டு நம்மை முந்திக் கொண்டு போகிற அளவுக்கு ஆந்திர மாநிலமே வந்துவிட்டது. நான் அகில இந்தியா முழுவதும் நுழைவுத் தேர்வு நடத்துகிறேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதில் டெல்லியில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரை இருக்கிற அத்தனை மாநிலத்தை சார்ந்தவர்களும் எழுதுகின்றார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் சிபிஎஸ்இ படித்த மாணவர்களோடு போட்டி போட்டு வெற்றி பெறுவது கடினமாக இருக்கிறது. தமிழக அரசுக்கு நான் அதை வேண்டுகோளாக வைப்பேன். இந்த கூட்டத்தின் மூலம் சிபிஎஸ்இ மாணவர்களோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு நம்முடைய கரிக்குலம் பாடத்திட்டம் அமைய வேண்டும். அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆங்கிலத்தில் மாணவர்கள் பேச முடியாததுக்கு என்ன காரணம்? அவர்கள் காரணம் அல்ல, ஆசிரியர்கள் காரணம். ஆசிரியருக்கே ஒழுங்காக ஆங்கிலம் பேச வருவதில்லை, எழுத வருவதில்லை. ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். முன்னாலே படித்த ஆசிரியர்களுக்கெல்லாம் கணினியே தெரியாது. அவர்களெல்லாம் இன்னும் தனியாக வேறு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அது கல்லூரியாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும். எங்களுடைய மாவட்டத்தில் அப்படிப்பட்ட பயிற்சி நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வடார்காடு மாவட்டம் கல்வியில் மிகவும் பின்தங்கியிருந்த மாவட்டம். வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலையும். அங்கே பெரிய முயற்சி எடுத்து ஒரு 5-6 ஆண்டு காலமாக ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களுக்கு தனித்தனியாக பயிற்சி அளித்து வருகின்றோம். இன்னும் நாங்கள் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை. இப்படிப்பட்ட முயற்சியிலே சோஷியல் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸை சார்ந்த நண்பர்களும் எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 2-3 செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரம்தான், இந்த பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கின்ற நேரம்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தை வீணாக்காமல் எவ்வளவு அறிவை பெற முடியுமோ அந்த அளவுக்கு அறிவை நீங்கள் பெற வேண்டும், கல்வியை பெற வேண்டும். அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது என்று முடிவெடுத்து விட்டால் பின்னாலே வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நல்ல பள்ளிக்கூடமாக, நல்ல கல்லூரியாக, நல்ல பல்கலைக்கழகமாக தேர்ந்தெடுங்கள். சிறந்த ஆசைகளை நீங்கள் பெற வேண்டும். அப்படிப்பட்ட தரமான கல்வியை நீங்கள் பெற்றீர்களானால் வேலை வாய்ப்பு பிரச்சனையே கிடையாது. இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும். இப்பொழுது முன்பெல்லாம் படித்து முடித்துவிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேலைக்கு விண்ணப்பம் போட வேண்டும். அதுவே நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அப்படி தான். வேலையெல்லாம் சுலபமாக கிடைக்காது. படித்து முடித்து பல ஆண்டுகளாக வேலை கிடைப்பது. இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் படித்து முடித்து விட்டு வெளியே போவதற்கு முன்பாக கையில் வேலையை கொடுத்து விடுகிறார். கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் கம்பெனிகளை வந்து கல்லூரிக்கும் பல்கலைக்கழகத்திற்கு வந்து நீங்கள் என்ன படித்தீர்களோ அது ஏற்ற உத்தியோகத்தை கையிலேயே கொடுத்து விடுகிறார். அதை அவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் தரமான மாணவர்களாக இருக்க வேண்டும், நல்ல மார்க்குகளை பெற்றிருக்க வேண்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆங்கிலத்திலே சரளமாக பேச தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்க வேண்டும், கணினியிலே திறமை பெற்றிருக்க வேண்டும். இவெல்லாம் இருந்தால் எவ்வளவு பேர் இருந்தாலும் இன்றைக்கு வேலைக்கு எடுப்பதற்கு இந்திய கம்பெனிகள் தயாராக இருக்கின்றன. உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற கம்பெனிகளாக இன்றைக்கு இன்ஃபோசிஸ் ஆனாலும், விப்ரோ, HCL, சத்யம், இப்படி TCS, டாடா கன்சல்ட், இப்படி நம்முடைய இந்திய கம்பெனிகள் ஐடி செக்டாரிலே, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே நாம் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் இன்றைக்கு பின்வாங்கவில்லை. ஆட்டோமோட்டிவ் செக்ஷன், கார் உற்பத்தி தயாரிப்பாளர்கள் அல்லது மற்ற துறையில் இருப்பவர்களும்